வணக்கம் நண்பர்களே, நீங்கள் முதல் தடவையாக திருச்சி ஏர்போர்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃப்ளைட் ஏற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றதை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக கட்டப்பட்டுள்ள திருச்சி ஏர்போர்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டிபார்ச்சரும் கீழே வந்து அரைவில் இருக்கும். நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு கார் மூலிமா நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ரீச் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து நடந்து போகிறீங்கன்னா நீங்கள் கீழே அரைவில் போயிட்டு அரைவில் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி கேட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிபார்ச்சர் கேட் இருக்குது. D1, D2, D3, D4 அப்படின்ட்டு. இதில் D3லையும் D4 மூலிமா நீங்கள் ஏர்போர்ட் உள்ளது நீங்கள் போகலாம். நீங்கள் டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிக்கெட் காப்பி அப்படிலாம் வெப் செக்-இன் போர்டிங் பாஸ், அடுத்தது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை காட்டு உள்ளே போகலாம். உதாரணமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இது போல் எந்த ஒரு ஐடி ப்ரூஃப் காட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் உள்ள நீங்கள் போகலாம். இதே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டிக்கெட் காப்பி, அடுத்தது பாஸ்போர்ட், இந்த 2 டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏர்போர்ட்டில் போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ரைட் சைடு போகணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் சைடு போகணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அடுத்தது டொமஸ்டிக் ஃப்ளைட்டை பார்ப்போம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா ரைட் சைடு நீங்கள் போன உடனே உங்களுக்கு செக்இன் கவுண்டர் இருக்கும். நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோடைய செக்இன் கவுண்டருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். செக்இன் கவுண்டரில் ஏர்லைன்ஸோட ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய டிக்கெட் காப்பி, உங்களுடைய வேலிட் பாஸ்போர்ட், அடுத்தது விசா, இந்த 3 டாக்குமெண்ட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஏர்லைன் ஸ்டாஃப் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் செக்இன் லக்கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த செக்இன் லக்கேஜை அந்த வேகிங் ஸ்கேலில் வைக்கணும். ஏர்லைன் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எத்தனை செக்இன் லக்கேஜ் வச்சுருக்கீங்களோ அத்தனை டேக் எடுப்பாங்க. அந்த டேக் வந்து பெருசாக இருக்கும். அதில் பெரிய போர்ஷனை உங்களுடைய செக்இன் லக்கேஜில் வந்து பேஸ் பண்ணிவிட்டு சின்ன கிளைம் போர்ஷனை உங்களுடைய ப்ரூஃப்காக கொடுப்பாங்க. உங்களுடைய செக்இன் லக்கேஜை நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷனில் போய் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் வெயிட் செக் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான போர்டிங் பாஸை அந்த செக்இன் கவுண்டர்லேயே உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த போர்டிங் பாஸில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதாவது உங்களுடைய நேம், நீங்கள் எங்கே போகிறீங்க, எத்தனை மணிக்கு போர்டிங் ஸ்டார்ட் ஆகும், எந்த சீட்டில் வந்து நீங்கள் உட்கார போகிறீங்க, எந்த கேட் நம்பர்லேருந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த போர்டிங் பாஸில் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த போர்டிங் பாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமிக்ரேஷன் நோக்கி நீங்கள் போகணும். இமிக்ரேஷன் திருச்சி ஏர்போர்ட்டில் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் கவுண்டர் இருக்கும். அந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் போயிட்டு நீங்கள் இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டு போகணும். திருச்சியை பொறுத்த வரைக்கும் இமிக்ரேஷனில் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன்னா என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு கவுண்டர்லையுமே நிற்காம டைரெக்டாக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் முன்னாடி போயிட்டு உங்களுடைய போர்டிங் பாஸை வந்து ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாருமே உங்களை செக் பண்ணாமல் அந்த கேட் மூலியமாகவே நீங்கள் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 30 செகண்ட் கூட எடுக்காது. அதாவது முன்னெல்லாம் நீங்கள் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும்னா இமிக்ரேஷன் லைன் நின்றுட்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து போவீங்க. ஆனால் ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷன் அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்ராக் இமிக்ரேஷனில் எந்த ஒரு ஸ்டாஃப்மே இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் அவைல் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தா தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைல் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான தனி வீடியோவை நம்ம சேனலே போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போவீங்க. செக்யூரிட்டி செக்கில் உங்களையும் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜும் தரவாக செக் பண்ணுவாங்க. அடுத்தது செக் பண்ணதுக்கப்புறம் உங்களை போர்டிங் கேட் ஏரியாவுக்கு வந்து அனுப்புவாங்க. போர்டிங் கேட் ஏரியாவில் உங்களுடைய போர்டிங் பாஸில் என்ன போர்டிங் நம்பர் போட்டிருக்கோ அந்த போர்டிங் கேட்டுக்கு நேர்க்காக நீங்கள் போய் வெயிட் பண்ணணும். உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு மினிமம் 35 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கான போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போர்டிங் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுடைய ஃப்ளைட்டு வந்து 9 மணினா மினிமம் நீங்கள் 8:40க்குள்ளேயாவது நீங்கள் போர்டிங் கேட் ரீச் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்களை விட்டுட்டு ஃப்ளைட் வந்து போயிடும். அதனால் போர்டிங் கேட்டுக்கு மினிமம் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க. போர்டிங் கேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர்டிங் கேட் வழியாக உங்களுடைய பாஸ்போர்ட்டும் உங்களுடைய போர்டிங் பாஸும் செக் பண்ணிவிட்டு
உங்களை ஃப்ளைட்டு போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. நீங்கள் அந்த ஏரோ பிரிட்ஜ் மூலியமாவோ இல்லை பஸ் போர்டிங் மூலியமாவோ நீங்கள் ஃப்ளைட்டில் போய் ரீச் ஆகிடுவீங்க. ஃப்ளைட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய போர்டிங் பாஸில் என்ன சீட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காரணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஓவர் பின்ல உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் வைங்க. அடுத்தது பர்சனல் பேக் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் கடியில் வச்சு நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். அடுத்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அடுத்த நாட்டுக்கு போகும். அந்த நாட்டிலேருந்து நீங்கள் இறங்கினதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணணும். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அரைவல் ஹாலில் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அடுத்தது கனெக்டிங் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களோட செக்இன் லக்கேஜை நீங்கள் கனெக்டிங் பாயிண்டில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனில் உங்கள் செக்இன் லக்கேஜை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மூலியமாக நீங்கள் திருச்சியிலேருந்து கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து நீங்கள் துபாய் போகிறீங்கன்னா நீங்கள் துபாய் போயிட்டு உங்களோட செக்இன் லக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ரீலங்காவில் போய் கலெக்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் பேசஞ்சர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ நம்ம டொமஸ்டிக் பேசஞ்சர் பார்ப்போம். டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுடைய செக்இன் கவுண்டர் இருக்கும். இன்டர்நேஷனல் பேசஞ்சருக்கும் டொமஸ்டிக் பேசஞ்சருக்கும் என்ன வித்தியாசம்னா இமிக்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது டொமஸ்டிக் பேசஞ்சருக்கு இமிக்ரேஷன் இருக்காது. இன்டர்நேஷனல் பேசஞ்சருக்கு செக்இன் கவுண்டர் முடிச்சோடனே இமிக்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர மீதி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு சேம் தான். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண என்னென்ன லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ், ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பேக்கேஜ், அதாவது செக்இன் லக்கேஜ் சொல்லுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ்ன்றது நீங்கள் கையில் கொண்டு போகிறது. இந்த ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தீங்கனாலும் 7 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் என்னென்ன பொருள் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ், சீசர்ஸ், நைஃப், ஸ்க்ரூ டிரைவர், பிளேட், வத்திப்பெட்டி, லைட்டர், கொப்பரை தேங்காய், கற்பூரம், ஆசிட் ஐட்டங்கள், மஸ்கிட்டோ ஹிட், வெடிமருந்து, வெடிபொருள், டாய்கன், கன், மிளகாய்த்தூள், ஊறுகாய், கருவாடு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அதாவது வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட், லிக்விட் ஐட்டம் கொண்டு போகிறீங்கன்னா 100 ml மேலே கொண்டு போக முடியாது. இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. என்னென்ன ஐட்டம் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப், மொபைல் ஃபோன், உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் அதாவது ட்ரெஸ்ஸஸ், மெடிசன் கொண்டு போகலாம். மெடிசன் கொண்டு போகும்போது அதற்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன பொருள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் கேரி பண்ண முடியும். அடுத்தது லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ், டாய்கன், கன், வெடிபொருள், வெடிமருந்து அதாவது எக்ஸ்ப்ளோசிவ், கிராக்கர்ஸ், பட்டாசு, மேட்ச் பாக்ஸ், லைட்டர், கற்பூரம், கொப்பரை தேங்காய், இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் அதாவது இந்த ப்ளீச்சிங் பவுடர், ஹிட், ஆசிட் ஐட்டம் இது போன்ற பொருள்கள் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. ஒரு சில பொருள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே பொருளை வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக மிளகாய்த்தூள், கருவாடு, ஊறுகாய், சின்ன சிசர், நைஃப் இது போன்ற ஐட்டங்களை வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு எந்தெந்த பொருள் வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது திருச்சி ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே உங்களுக்கு ஏடிஎம் இருக்குது. அதே போல் ஃபுட் கோர்ட் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு டிபார்ச்சரில் இருக்குது, அரைவலில் இருக்குது. ஏர்போர்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. அதே போல் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் லான்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது டொமஸ்டிக் போர்டிங் கேட்டில் கிட்ஸ் விளையாடுறதுக்காக கிட்ஸ் பிளே ஸ்டேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஸ்மோக்கிங் லான்ச் வந்து டொமஸ்டிக்கில் இருக்குது, இன்டர்நேஷ்னலில் இருக்குது. இது போல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா ஒரு சில பேசஞ்சர்லாம் பஸ்ஸில் வருவாங்க. பஸ்ஸில் வரவங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அவங்க ஏர்போர்ட் உள்ள போகிறதுக்காக ஆட்டோவில் ஏறினாங்கன்னா அந்த டோல்கேட் வரைக்கும் தான் ஆட்டோ போகும். டோல்கேட்லேருந்து பேசஞ்சர் நடந்து வந்து தான் ஏர்போர்ட் உள்ள வர மாதிரி இருக்குது. அது வந்து லாங் டிஸ்டன்ஸில் பேசஞ்சர் வர மாதிரி இருக்குது. இதுக்காக ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது திருச்சி ஏர்போர்ட் மூலிமா ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.